வணக்கம். 2013 டிஇடில கேட்ட கணக்குகள பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில அடுத்த ஒரு கணக்கு என்னன்னா, கார்ட்டீசியன் தளத்தில 4 புள்ளிகள் குடுத்திருக்காங்க. இந்த 4 புள்ளிகள் செவ்வகத்தை குறித்தால், இந்த 4 புள்ளிகள் எத குறிக்கிறதா சொல்றாங்க? செவ்வகத்தை குறித்தால் யாரோட மதிப்பு கேட்டிருக்காங்கன்னா, சில இருக்க அந்த எக்ஸ், ஒய்யோட மதிப்பு என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. கார்ட்டீசியன் தளத்தில கார்ட்டீசியன்ங்கிறது என்னன்னா, நம்ம அந்த கிராஃப் போட்டிருப்போம். முதல் கால் பகுதி, 2வது கால் பகுதி, 3வது கால் பகுதி, 4வது கால் பகுதின்னு கடிகாரத்துக்கு எதிர் திசையில செயல்படுறது தான் அந்த கால் பகுதிகள் அமைந்த கார்ட்டீசியன் தளம். இந்த கார்ட்டீசியன் தளத்துல அந்த 4 புள்ளிகள் சேர்ந்து யார அமைக்குதுன்னா, செவ்வகத்த அமைக்குதுன்னு சொல்றாங்க. செவ்வகத்த அமைச்சா எப்படி இருக்கும்னா, அப்ப செவ்வகத்துக்கான புள்ளிகள்ங்கிறது 4 புள்ளிகள் இருக்கும். ஏங்கிறது என்ன? 0,0, பிங்கிறது என்ன? 3,0, சிங்கிறது என்ன? எக்ஸ், ஒய், டிங்கிறது என்ன? 0,5. புள்ளிகள்னாலே அதுல யார் யார் இருப்பாங்கன்னா, மொத புள்ளி எக்ஸ், அடுத்த புள்ளி ஒய். மொத புள்ளி எக்ஸ், அடுத்த புள்ளி ஒய். மொத புள்ளி எக்ஸ், அடுத்த புள்ளி ஒய். இதுதான் நம்ம கார்ட்டீசியன் தளத்துல இருக்க புள்ளிகளுக்கான வரையறை. இந்த வரையறையில் அமைகிற புள்ளிகள் எதை குறிக்குதுன்னா, செவ்வகத்தை குறிக்கும்னு சொல்றாங்க. ஒரு புள்ளிகள் செவ்வகத்தை குறிச்சா, செவ்வகத்துக்கு என்ன ஒரு பண்பு இருக்குன்னா, சதுரத்துக்கு 4 பக்கமும் சமங்கிற மாதிரி செவ்வகத்துக்கு என்னன்னா, எதிரெதிர் எதிரெதிர் பக்கங்கள் இணையாவும் இருக்கும் மற்றும் என்னவாகவும் இருக்கும், சமமாகவும் இருக்கும். பேரலாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். பேரலல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். அதுபடி பார்க்குறப்ப என்ன செய்கிறாங்கன்னா, இதை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். ஏபிங்கிறது எப்படி இருக்கும்? ஏ, பி, சி, டி. இதான செவ்வகம். இந்த எதிரெதிர் பக்கங்கள் எப்படி இருக்கும்னா, சமமாக இருக்கும். மற்றும் என்ன சொல்கிறாங்கன்னா, இணையாக இருக்குங்கிறதுனால இதில் இருக்க புள்ளிகளை மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் இருக்க புள்ளிகள் என்னென்னா, பிங்கிற புள்ளி எடுத்துக்கிறேன். இந்த பிங்கிற புள்ளியும் இந்த டிங்கிற புள்ளியும் எடுத்துக்கிட்டு நான் யாரோட மதிப்பை கண்டுபிடிக்கிறேன்னா, சிங்கிற புள்ளியோட மதிப்பை கண்டுபிடிக்கிறேன். பிங்கிற புள்ளி என்ன? 3,0, டிங்கிற புள்ளி என்ன? 0,5. இதுலேருந்து நான் யாரோட புள்ளியை கண்டுபிடினா, சிங்கிறது எக்ஸ், ஒய் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். இதில் இருக்க எக்ஸ் தான் இது இணையாக இருக்கிறதுனால இதோட புள்ளியாக இருக்கும் 3. இதில் இருக்க ஒய் தான் இதில் இணையாக இருக்கும். அது யாரு? 5. அப்போ இதுக்கான விடைங்கிறது என்ன? அந்த கேள்வியிலே அடங்கியிருக்கு. அது எதிரெதிர் பக்கங்கள் இணைங்கிறதுனால அந்த பியில் இருக்க எக்ஸோட வேல்யூயும் டியில் இருக்க ஒய்யோட வேல்யூ யாரோட வேல்யூவாக இருக்குமா? சியோட வேல்யூவாக இருக்குமா? அப்போ அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் என்னென்னா விடை ஏ. விடை ஏ. அடுத்த கேள்வியை பாருங்க. இவற்றில் சிறியது எது? இவற்றில் என்ன கேட்குறாங்க? சிறியது எதுன்னு கேட்குறாங்க. என்னென்ன அளவு கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு கேள்வி என்ன? 5/16, அடுத்து 3/8, 1/4, 1/2. இதில் எது சின்னதாக இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியிலே இதுக்கான விடையே அடங்கியிருக்கு. ஒன்றும் பெரிய அளவுலலாம் இல்லை. இப்போ இதை நான் என்ன சொல்லணும்னா, 16/5 பகுதி சொல்லலாமா? இது என்னன்னு சொல்லலாம்? 8/3 பகுதி. இது என்னன்னு சொல்லலாம்? 4/1 பகுதி. இதை என்ன சொல்லலாம்? 2/1 பகுதி. இப்போ இதை பார்த்தாலே தெரியும் எது சின்னதுன்னு தெரிஞ்சிடலாம். இதை என்ன சொல்லலாம்? இதை என்னன்னு சொல்லலாம்? 2/1 பகுதி. இதை பார்த்தாலே தெரியும். 16 ரூபா இருக்குன்னா அதில் 5 பகுதி இது இருக்குது. 5 ரூபா அதில் இருக்குது. 8 ரூபா இருக்குன்னா அதில் 3 ரூபா இது இருக்குது. 4 ரூபா இருக்குன்னா இதில் எத்தனை ரூபா மட்டும்தான் இருக்குது? 1 ரூபா இருக்குது. 2 ரூபா இருக்குன்னா இதில் எத்தனை ரூபா இருக்குது? 1 ரூபா இருக்குது. நான் இப்போ இது படி பார்க்குறப்ப இந்த ஆன்சரும் கண்டிப்பாக சின்ன ஆன்சராக இருக்காது. நம்மளுக்கோட ஆப்ஷன் இதில் தான் குழம்பும். என்னது? 4ல் ஒரு பகுதி சின்னதா, 2ல் ஒரு பகுதி சின்னதா? 2ல் ஒரு பகுதி சின்னதுங்கிறது அது பாதின்னு அர்த்தம். என்றைக்குமே பாதிங்கிறது கால்வாசியை விட பெருசாக தான் இருக்கும். அப்போ இது எப்படி இருக்குது? 4ல் ஒரு பகுதி தான் என்னவா இருக்குது? சின்னது. அவங்க கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 4 பின்ன வேல்யூ கொடுத்து இவற்றில் சிறியது எதுனா 4ல் ஒரு பகுதி தான் சிறியது. 4ல் ஒரு பகுதி சிறியது.